கோலிவுட் சம்பவம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ் திரையுலகம் மட்டும் கிடையாதுங்க. நம்ப சினிமா ரசிகர்கள் எல்லாருமே ஒரே பெரும் சோகத்துல இருக்காங்க. ஆமா. நம்மளுடைய இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் வந்துட்டு காலையில விடியற்கால மரணம் அடைஞ்சுட்டாரு. ஒரு சிலர் வந்து ஏஜ் ஃபேக்டால இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் கடந்த கொஞ்சம் சில ஒரு வருஷமாவே அவர் வந்து ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தாரு. அவருடைய ஹெல்த் இஷ்யூஸ் இப்படி காரணத்துக்கு காரணமே வந்துட்டு, மனதளவில் வந்துட்டு அவர் ரொம்ப ஒரு வேதனையான சிச்சுவேஷன்ல இருந்தாரு. ஒரு பக்கம் தன்னுடைய மகனை இழந்த கவலை, இன்னொரு பக்கம் தன்னோட மனைவி தன்னோட சேர்ந்து இல்ல. அவங்க வந்துட்டு வேற ஒரு ஊர்ல இருக்காங்க. இவரோட இல்ல. தனியா தான் இருக்காங்க. கடைசி காலத்துல வயசான காலத்துல அவர் தனிமையில தான் இருந்தாரு. இது எல்லாமே வந்து பழைய நினைவுகள், கவலைகளை கொண்டு அவர் இப்படி ஆயிட்டாரு. பலதரப்பட்டவர்கள் பல மாரி சொன்னாலும், நம்மளுடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இழந்தது அது பெரும் சோகத்திலயும் சோகமா தாங்க பார்க்கப்படுது. 1941ல தேனி மாவட்டத்துல அல்லி நகரம்ன்ற ஊர்ல பிறந்து வளர்ந்தவர் தான் நம்ம இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. தன்னோட படிக்கிற காலத்திலேயே வந்துட்டு அவருக்கு சினிமா மேல தனி ஒரு ஈர்ப்பு இருந்தது. நான் வந்து ஒரு நடிகனா வரணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு தான் அப்படி இருந்தார். அவர் படிச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணாரு, வந்துட்டு ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டரா அந்த ஊருங்கள்ல வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்டாஃபா அவர் ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு அந்த ஹெல்த் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுப்பாங்க இல்லையா? அதுல எடுத்துட்டு வந்துட்டு கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ற ஒரு ஆஃபீஸரா தான் இருந்தாரு. அந்த மாரி இருக்கும்பொழுது வந்துட்டு அந்த ஊருங்கள்ல கோவில்கள்லயா இருக்கட்டும், இல்ல மத்த ஏதாவது ஒரு விசேஷங்கள்ல வந்துட்டு அப்பலாம் வந்து அ அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நாடகங்கள்ல மேடை நாடகங்கள் தான் அதிகமா இருக்கும். அந்த மாரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவருக்குள்ள தனக்குள்ள ஒரு ஈர்ப்பு அவருக்கு உண்டாயிருக்கு. நாடகத்துல நடிக்கணும், இன்னும் நெறைய சினிமால போய் நடிக்கணுன்ற ஒரு ஆசையோடு, கனவுகளோட தான் அவர் இருந்தாரு. அப்படி அவரு வந்துட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டரா ஒரு ஊருக்கா போகும்போது தான் பண்ணையபுரத்துல இருக்கிற நம்ப இசைஞானி இளையராஜா அவர்களும், கங்கை அமரன், பாஸ்கர் இவங்களெல்லாம் மீட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வட்டாரத்தையே வந்து உருவாக்கியிருக்காரு. அந்த நட்பு வட்டாரம் தான் அடுத்த வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாவே கிரியேட் ஆவாங்கன்றத வந்துட்டு யாராலுமே நெனச்சு கூட பார்க்க முடியல. ஆரம்ப காலகட்டத்துல வந்துட்டு தன்னோட சினிமா ஆசைக்காக அவரு சென்னைக்கு வராரு. சென்னையில வந்துட்டு பலதரப்பட்ட முயற்சிகள்லாம் மேற்கொள்ள நம்ம சொல்றோம் இல்லையா? அ எல்லாருமே வந்துட்டு ஈஸியா சினிமாக்குள்ள வந்து அந்த மாரிலாம் கிடையவே கிடையாது. ஆரம்ப காலகட்டத்துல ஏகப்பட்ட கஷ்டங்களை பார்த்து தான் வந்திருக்காரு பாரதி ராஜா. நடிகனா வரணுன்ற ஆசையோட வந்தவரு, இங்க இருக்க சிச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு என்னால நடிகனாலாம் இருக்க முடியாது. ஆனா, மத்தவங்கள நடிக்க வைக்க எனக்கு திறமை இருக்கு. நான் ஒரு இயக்குனராவே வரேன் அப்படின்ற அந்த ஒரு காலகட்டத்துக்கு தன்னை மாற்றிக்கொண்டார். அவர் எடுத்த படம் முதல் படமே 16 வயது நிலை படமே சூப்பர் டூப்பர் ஹிட். அதாவது 1977ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படம் எடுக்கணும்னா, அங்க வந்து ஒரு ஸ்டுடியோ இருக்கும். அந்த ஸ்டுடியோல வந்துட்டு ஒரு கிராமத்து செட்டப் இருக்கும். ஒரு சிட்டி பேஸ்டான ஒரு செட்டப் இருக்கும். ஆ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஹைகோர்ட் இது எல்லாமே அந்த ஸ்டுடியோக்குள்ளேயே இருக்கும். அங்கேயே போயிட்டு நம்ம என்னென்ன சீன் வேணும்ன்றத டைரக்டர்ஸ்லாம் எடுத்துருவாங்க. நடிகர்லாம் நடிப்போம். ஆனா, தன்னோட முதல் படத்திலேயே ஒரு கட்டத்துக்குள்ள அடைஞ்சிருக்க இந்த சினிமா ஃபீல்ட வெளியில கொண்டு வந்துட்டு, வெளி உலகத்துல காட்டலாம். வெளி உலகத்துல எவ்ளோ இருக்கு. ஒரு ஸ்டுடியோக்குள்ளயே எல்லாரும் அடைஞ்சிராதீங்க. வெளியில வந்து பாருங்க. இயற்கையா நெறைய விஷயங்கள் இருக்கு. இயற்கையோடு இயற்கையா எடுக்கக்கூடிய படங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாரதி ராஜா அவங்களால மட்டும் தான் வரும். "என் இனிய தமிழ் மக்களே" அப்படின்ற அவரோட ஒரு வார்த்தையே போதுங்க. அவ்ளோ கம்பீரமான, கணீரான ஒரு குரல்லாம் நமக்கு அங்க கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு படத்த எடுத்தவர் தான் ஆரம்ப காலகட்டத்துல 16 வயதினிலேன்ற படம். இந்த படத்துல டோட்டலி பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்துக்கு கொண்டு போயிட்டு, அங்க வாழ்ந்துட்டு இருக்க மக்கள பத்தி தான் காமிச்சிட்டு இருப்பாரு. அங்க இருக்க மக்கள் எப்படி இருக்காங்க? அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கு? அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? அப்படின்னு அதாவது இன்ச் பை இன்ச்சா அந்த படத்த எடுத்து காமிச்சிருவாங்க. அந்த படத்துல வந்துட்டு சப்பானியா நம்ப கமலஹாசன் நடிச்சிருப்பாரு. இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி அவ்ளோ அழகா மயிலுன்ற ஒரு கேரக்டர்ல அவ்ளோ அழகா காமிச்சிருப்பாங்க. காந்திமதி அம்மா இப்படி நெறைய கலைஞர்கள் அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அது முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட். இதுல என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ ஒரு பக்கம் கமல், ரஜினி, இந்த பக்கம் ஸ்ரீதேவி. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு பீக்ல இருக்க நடிகர்கள். இவர் வந்து புதுமுக இயக்குனர். இவர நம்பி ஸ்டுடியோக்குள்ளேயே நடிச்சுட்டு இருந்தவங்க, இவர நம்பி எப்படி அவுட்டோர் ஷூட் போனாங்க? இவரோட பேச்சுக்கு எப்ப அந்த டைம் வந்துட்டு ஒரு நம்பிக்கை குடுத்தது? இதுதான் வந்துட்டு பேசும்படியா ஒரு விஷயமா இருக்கும். நம்ம யோசிக்கலாம், எந்த ஒரு மனுஷனமா இருந்தாலும் தன்னோட வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவல் வேணும்னா, காசு, பணம் என்றத விட, உன்ன நீ நம்பணும். உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குன்று உன்ன நீ நம்பணும். உன்ன நீ நம்புனா தான், நீ ஆசைப்பட்டத அச்சீவ் பண்ண முடியும்.
அப்படின்னு சொல்றவர் தான் நம்ம இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. அவர் எடுத்த அடுத்தடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூப்பர் ஹிட் தான் படம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிய பேஸ்டு பண்ணி அவர் வந்தாலும், ஒரு புரட்சியாளரா தான் இருந்தாரு. அவர் வந்து ஈழத் தமிழர்களுக்கா இருக்கட்டும் சரி, காவிரி நீர் பிரச்சனையா இருக்கட்டும், முதல் ஆளா இருந்து குரல் கொடுப்பாரு. இன்னொன்னு மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சமூக நீதிய வெளில கொண்டு வந்தவர் தான் பாரதி ராஜா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். புதுமை பெண் படம் ஒண்ணு எடுத்துக்கலாம். இதுல வந்து ரேவதி நடிச்சிருப்பாங்க. தன்னோட கணவருக்காக போராடக்கூடிய தன்னந்தனியா போராடக்கூடிய ஒரு பெண்ணுடைய நிலைமைய அழகா எடுத்து காமிச்சிருப்பாரு அந்த படத்துல. அதுக்கப்புறம் கருத்தம்மான்ற ஒரு படம். இதுல வந்துட்டு தென் மாவட்டங்கள்ல அந்த காலகட்டத்துல பெண் குழந்தை பிறந்தாலே கள்ளிப்பால் குடுத்து கொலை பண்ற ஒரு விஷயம் ரொம்ப பெரிய அளவு இருந்தது. கள்ளிப்பால் குடுத்துருவாங்க. அவ்வளாட்டி நெல்மணிகளை போட்டு அந்த குழந்தைங்கள கொன்றுவாங்க. பெண் குழந்தை இருந்தாலே அது ஒரு சாபமா நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையே அப்படியே மாற்றி ஒரு புரட்சிய ஏற்படுத்தினாரு. பெண் குழந்தைங்களும் வாழ்க்கையில முன்னேறுவாங்க. அவங்களுக்கும் திறமைகள் இருக்கு. அவங்களையும் வாழ வைங்க அப்படின்ற மாரி கருத்தம்மான்ற படத்த எடுத்தாரு. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 அவார்டுகள் வாங்கியிருந்தது. கருத்தம்மான்றது அவருடைய அம்மாவுடைய பேர் தான் கருத்தம்மா. அந்த படத்துக்கும் வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம, அன்றைய காலகட்டத்துல ஆட்சியில இருந்த நம்ம ஜெயலலிதா அம்மையார் கூட அவங்க என்ன தொட்டில் குழந்தைன்ற ஒரு திட்டத்தையும் அந்த டைம்ல தான் ரொம்ப பீக்கா மக்கள் கிட்ட போய் ரீச் ஆன ஒரு விஷயம். உங்களால வளர்க்க முடியல பெண் குழந்தைய என்கிட்ட குடுங்க அப்படின்னு தொட்டில் குழந்தை இந்த திட்டத்தையும் வந்துட்டு ஆரம்பிச்சாங்க. ஸோ இது எல்லாமே அவர் எடுக்கிற படங்கள் வந்து ஒரு பக்கம் புரட்சிகரமான ஒரு படங்களாவும் இருக்கும். அது அப்படி இந்த பக்கம் அலைகள் ஓய்வதில்லைன்ற படத்த நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம். இதுல வந்துட்டு காதல் தாண்டா உண்மையானது. 2 மனசும் காதலிக்குது. இதுல ஜாதி மதம் எங்கடா வந்தது அப்படிங்கிற மாரி காட்டியிருப்பாங்கன்னா, வேதம் போதிது. அதுலயும் வந்துட்டு இரு தரப்பினருக்குள்ள இருக்க அந்த ஜாதி, ஏற்றத்தாழ்வுகள், அ அவங்க மேல் மக்கள், இவங்க கீழ் ஜாதின்றது அது எல்லாமே முறியடிக்கிற மாரி அந்த படத்த எடுத்திருப்பாரு. அத அப்படியே கொண்டு வந்து அடுத்து வேற என்னடா அப்படி அவரு சொல்ல போறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு காதல் கதையும் சொல்லியிருப்பாரு. அதாவது காதல்னா அந்த குறிப்பிட்ட வயசுக்குள்ள தான் காதல் வரணும். இந்த வயசுக்கு மேல காதல் வரக்கூடாதா? அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் மார்க்க கேட்டிருப்பாரு. அப்படி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். வித்தியாசமான ஒரு கதைக்களத்த குடுத்து, வித்தியாசமா ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் குடுத்து நடிக்க வச்சிருப்பாரு சிவாஜி. முதல் மரியாதை என்ற ஒரு படம். அதாவது இந்த ஏஜுக்குள்ள கூட தான்ப்பா லவ் வரணும். இந்த ஏஜுக்கு மேல லவ் வந்தா அது தப்பு அப்படிங்கிற மாரி பேசக்கூடிய ஒரு நிலையில வந்துட்டு, நானும் மனுஷன் தானே! நான் எதிர்பார்த்த ஒரு லவ் என் மனைவி கிட்ட கிடைக்கல. என் பொண்ணோட வயசு இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணுகிட்ட எனக்கு அந்த லவ் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிற மாரி முதல் மரியாதைன்ற படத்தையே எடுத்திருப்பாரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சேர மாட்டாங்க. டச் பண்ண மாட்டாங்க. பட் அந்த கண் பார்வையிலே லவ் இருக்கும். பேசுற பேச்சிலேயே வந்துட்டு லவ் இருக்கும். உணர்ச்சி பூர்வமான ஒரு காதல் கதை குடுத்தவர் தான் நம்ம இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. இன்றைக்கு வரைக்கும் அந்த முதல் மரியாதைன்ற படம் வந்துட்டு பேசும் பொருளாக தான் இருக்கு. இன்னதுல இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்கள வந்துட்டு எப்படி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல பார்த்திருப்போம். என்ன மாரி கேரக்டர்லாம் பார்த்திருப்போம். ஆனா இந்த முதல் மரியாதை படத்துல வந்து ரொம்ப 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 சாதாரண ஒரு மனுஷனா, ஒரு கிராமத்துல வாழக்கூடிய ஒரு ஊர் பெரியவரா, ஒரு தலைவரா இருக்கிற மாரி அந்த படத்துல அவர் அவ்ளோ அழகா காமிச்சிரு அந்த ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பிக்சரைசேஷன் ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ இன்னும் கூட நம்ம கண்ணுக்குள்ளேயே இருக்கும். முதல் மரியாதை படத்துலலாம். அதுல சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் பார்த்தீங்கன்னா, நம்மள கேள்வி கேட்கிற மாரியே இருக்கும். அது ஒரு அண்ணன் தங்கையோட பாசத்த வந்துட்டு எந்த அளவு கிராமத்து மண் வாசனையோட காட்டக்கூடியதுன்னா, அது நம்ம இயக்குனர் இமயம் பாரதிராஜாவுக்கு மட்டும் தான் முடியுங்க. கிழக்கு சீமையில படத்துல வந்துட்டு ராதிகாவும், விஜயகுமார் அண்ணன் தங்கச்சி பாசத்துல 3வது ஆள் வரும்பொழுது, இவங்க 2 பேருக்குள்ள பாசம் எந்த அளவுக்கு ஒரு இடைவெளி கிடைக்குது. அதுக்கப்புறம் தன்னுடைய தங்கை கல்யாணம் பண்ணி போயிட்ட பிறகு அவளோட பாசம் நமக்கு இல்ல. அந்த குடும்பத்துக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அழகா காட்டியிருப்பாரு. இந்த மாரி நெறைய படங்கள அவருடைய படைப்புகள வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க. எது எப்படியோ, இவ்ளோ பெரிய ஒரு இழப்ப வந்து தமிழ் திரையுலகமும் சரி, தமிழ் சினிமா ரசிகரும் சரி இழந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நாம அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலா தான் இருக்கணுங்க. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம். அவருடைய படங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய புது புது இயக்குனர்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். புது புது நடிகர்களுக்கும், நடிகைகளுக்கும் வந்து அவருடைய படங்கள பார்த்து ஆக்டிங் எப்படி பண்ணணும்? எப்படி நடிக்கணும்? அந்த ஒரு கேரக்டர் எப்படி உள்வாங்கி நடிக்கணுன்றத தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லாருக்கும். தொடர்ந்து இத மாரி பல விஷயங்கள பேசுவோம். நன்றி, வணக்கம்.